மாசில்லாத வீணைனா அந்த நரம்புகள் சுருதி சேர்ப்பாங்க இல்லையா, அது அபஸ்வரமா இருக்கக்கூடாது, சுபஸ்வரமா வரணும். அதான் மாசு இல்லாத வீணைனா நல்லா தொடச்ச வீணைன்னு அர்த்தம். நல்ல எண்ணெய் போட்டு பல தொடச்சிருப்பாங்க பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குற்றமில்லாத வீணைனா என்ன பொருள், தூசி இல்லாத வீணைனா என்ன பொருள், அந்த கம்பிகள் முறையாக முடுக்கப்பட்ட வீணை, நாதம் அப்படி இருக்கும், ஸ்வரம் அப்படி இருக்கும், அப்படிப்பட்ட வீணைன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி எது அப்படி இருந்தது அவருக்கு பின்னாடி சொல்றாரு, மாசில்லாத வீணையை போல. அடுத்தது மாலை நேரத்தில் வருகிற சந்திரனை போல அப்படின்னா. ஏன் அப்படின்னா இதுல ஒரு அறிவியல் இருக்கு. காலை நேரத்தில் சந்திரன் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. காலை நேரத்தில் சந்திரன் இருக்கா இல்லையா, இருக்கு. சூரியன் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்ப குளிர்ச்சி எப்ப தெரியும் நமக்கு, மாலை நேரத்தில் வர சந்திரன் தான் குளிர்ச்சியை தரும். எல்லாமே குளிர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. காதுக்கு குளிர்ச்சி ஃபர்ஸ்ட் சொன்னாரா, காதுக்கு குளிர்ச்சி. சந்திரனை பார்ப்பது கண்ணுக்கு குளிர்ச்சி இரண்டாவது. அடுத்து மூணாவது சொல்றோம், வீசு தென்றல். தென்றல் காற்று உடம்புக்கு குளிர்ச்சி. இளவேனில் காலம் உடம்பு உள்ளுக்குள்ள அது குளிர்ச்சியை தரும், சுவாசத்துக்கு நல்லது. இளவேனில் காலம் வீசு தென்றலும் வீண்டு இளவேனில். இளவேனில்ங்கிறது இப்ப இருக்கிறது தான், மார்ச் வரை இருக்கிறது இளவேனில். தை மாசத்திலிருந்து மாசி பங்குனி, அப்புறம் பங்குனிலேருந்து சித்திரை வைகாசி வரை இருக்கிறதுக்கு பேர் முதுவேனில்னு பேர். இளவேனில் முதுவேனில். ஒவ்வொரு பருவமும் 2 மாதம் தெரியுங்களே நமக்கு. பெரும் பொழுது சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளினுடைய கூறு சிறு பொழுது, ஒரு ஆண்டினுடைய கூறு பெரும் பொழுது. கார்காலம், கூதிர் காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம், இப்படி 6ஆ பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிறது இளவேனில். குளிர் காலையில் நினைச்சு லைட்டா குளிர் இருக்கும், லைட்டா வேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பேர் இளவேனில் பேர். அது மாதிரி இருந்துச்சு. அடுத்தது மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. என்ன நல்ல அருமையான சுவையான தண்ணீர் உடைய பூக்கள் நிரம்பிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒரு தடாகம் எப்படி இருக்கும், அதுபோல ஈசன் எந்தை இணையடிக்கிறது. நிழல் என்பது சொல், பாடலுக்காக அதை எப்பவுமே நீண்டு வரும். காவிரி என்பது சொல், பாட்டில் வரும்போது காவேரின்னு நெடிலா வரும். அது மாதிரி நிழல் என்பது என்ன சொல்றது, ஈசை எந்தை இணையடி நிழலே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, எனக்கு வேற இதெல்லாம் தெரியாது, நமச்சிவாய மந்திரம் தெரியும். அதுதான் எனக்கு ஞானமும் கல்வி. ஞானம் என்பது உணர்வது, கல்வி என்பது அறிவது. ஞானம் என்பது என்னது, உணர்வது. கல்வி என்பது என்னது, அறிவது. அறிந்து கொள்வது கல்வி, உணர்ந்து கொள்வது ஞானம். அது ரெண்டுமே எனக்கு நமச்சிவாய தான். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச வித்தை என்ன வித்தை, நமச்சிவாய வித்தை தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச மந்திரம் கல்வினா, எனக்கு தெரிஞ்ச வித்தை என்ன வித்தை தெரியும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் செய்வேன் எதா இருந்தாலும். என்னுடைய நாக்குக்கு ரொம்ப பிடிச்சது எது, நமச்சிவாய மந்திரம். நான் அபிந்திரியத்தில் எனக்கு எதுப்பா வழியை காட்டும், நமச்சிவாயவே நன்னறி காட்டும். அடுத்து சொன்னார், இதெல்லாம் நமக்கு சொல்றார், ஆளாக தனக்கும் புத்தி இருக்காது, சுய புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது தான் முதல்வரி. ஆளாகார், அவனும் உட்பட மாட்டான். ஆளானாரை அடைந்து உய்யார். உருப்பிட்டவனை போய் சேர்ந்து எப்படா உருப்பிட்டன்னு கேட்டும் இவன் உட்பட மாட்டான். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆளாகார் இவனுக்கும் தெரியாது. ஆளானாரை அடைந்து உய்யார், மீளா ஆட்சியது மெய்மையுள் நிற்கலாம். தானா பெருமான்கிட்ட போய் வேண்டி உண்மையா இருக்கிறான்னா அதுவும் இல்லை, தனக்கும் தெரியல, தெரிஞ்சவனையும் கேட்க மாட்டேங்கிறான். சரி பெருமான்கிட்ட போய் கேட்கலாம்ல, அதுவும் இருக்க மாட்டேங்கிறான். தோளாத சுரையோ தொழும்பர் செவி, ஓட்ட இல்லாத காது உடையவன். நான் இவ்வளவு தூரம் கரடியா கத்துறேனே, நான் கேட்குறீங்களாங்கிற தொலை இல்லாத, எந்த தொலை இல்லை, காதோட மெயின் துவாரமே இல்லாத அடைச்சிருக்கான் அப்படின்னு. தோளாதனா துளை இல்லாதன்னு. சுரையோ வெறும் சுர கொடுக்கதான் அவன் காது. இது பார்த்தீங்கன்னா சுரக்காய் மாதிரி இருக்கு, அதனால சொன்னாரு உன் காது இல்லை, பேர் சுர கொடுக்க. டம் டம்னு சத்தம் இருக்கும், டமாரம். அவன் காது என்னது, டமாரம் அப்படின்ட்டு. தோளாத சுரையோ தொழும்பர் செவி வாழா மாய்ந்து, யாருக்கும் புரோஜனமா வாழ்ந்து மண்ணாகி கழிவது, மண்ணோட மண்ணாகி போயிடும். ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டான். பிறந்தால் வாழ்ந்தால் சேர்த்துட்டான், அவ்வளோதான். 3 தான் வாழ்க்கையில் இருக்கும், பிறந்தது வாழ்ந்தது, அவ்வளோ. மண்ணில் பெண்ணில் இதெல்லாம் மலர் சூப்பராக போடுவாங்க, மலர்ந்தது புதிர்ந்தது இதெல்லாம் போடுவோம், அவ்வளோதான். வேற என்ன செஞ்சது ஒன்று. பிறந்தது ஒரு பெரிய சாதனையா, செத்து போகிறது ஒரு பெரிய சாதனையா,
உயிரோடு இருக்கும்போது நீ என்ன செஞ்ச அது கேட்கிறார் இந்த பாட்டுல. அடுத்த பாட்டு பாருங்க. நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நாணி. துன்பம் மிக்க இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியாம இந்த வாழ்க்கையிலேயே இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, உனக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, இதெல்லாம் நீங்களா சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. அவர் கேட்கறதுல அவ்வளோ இருக்க விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்ல முடியாதுல்ல, அப்படி எங்களுக்குலாம் என்ன வேலை? அதனால நீ சொல்றா பார்த்து மீதி அப்படின்ட்டார். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நாணிலீர். ஏன்னா நம்ம வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வெக்கம் இல்லையானா வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்னு நம்ம சேர்ப்போம்ல. அதனால அது முதல்ல தொடங்கி கொடுத்தாரு. நான் திருமுறை பாட்டு முதல் பாட்டு தொடங்கி கொடுத்தா பதிக தெரிவிக்க பாட்டு அது மாதிரி அப்பர் பாபு சுவாமி தொடங்கி கொடுத்தாரு. மீதியை நான் திட்டிடுவேன். சுடலை சேர்வது சொற்கரமானது. என்னைக்கா இருந்தாலும் நீ எங்க போகிற? சுடுகாட்டுக்கு போகிற. எழுதி வச்சாச்சு. புரியுதா? கடலின் நஞ்சு அமுத உண்டவர் கைவிட்டார், உடலினார் கிடந்து ஊர்மணி பண்டம். எவர் என்னைக்காரனா சாக போற, ஆனா அவன் கைவிட்டு நீ செத்தரிச்சிங்க, இந்த உலகம் அருகருக்கத்தக்க பிணமா இருக்க. ஆனா அவன் உன்னை, உன் உயிரை அவன் எடுத்தான் என்று சொன்னால் நீ வணங்கக்கூடிய சமாதியாக மாறுவாய். இப்ப ஞானிகள் சமாதியில போய் வணங்குறவங்க, அவன் உயிர் எடுத்துருக்க. வாரியார் சுவாமிகளை போய் வணங்குறவங்க நாங்கையநல்லூர்ல அவருக்கும் உயிர் போச்சு. அவர் ஊர்ல எத்தனை பேருக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அதை என்னன்னு சொன்னாங்க? பிணம்னு சொன்னாங்க. உடலினால் கிடந்து ஊர் முனின வெறுக்கக்கூடிய பண்டமா போயிடும், வெறுக்கக்கூடிய பண்டமா எடுக்கும். அப்ப அவன் கைவிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அடுத்த பாட்டு சொன்னார். பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார். கையில பூ வச்சு இறைவனுடைய திருவடியை வணங்க மாட்டேங்கிறான். நாக்கை கொண்டு அரண் நாமம் நபிக்கலாம். அவன் நாக்கை வச்சுட்டு அவன் பேரை பேச மாட்டேங்கிறான், என்னன்னு பேசிட்டு இருக்கிறான். பொழுதனைக்கும் சோறு 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 எங்க சோறு போட்டாலும் கிளம்பி. அது நான் சொல்லல, காக்கைக்கே இறை தேடி அளவு வந்து வெறும் காக்கைக்கு இறையாகி கிடைக்கிறது. செத்து போய் காக்கா கொத்துற அளவுக்கு செத்து போயிடும். எப்படி இருக்கிறது? அன்னம்பாலிப்புக்காக முற்றோதல் அல்ல, முற்றோதல் செய்பவர்களுக்காக அன்னம்பாலிப்பு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கணும்? அன்னம்பாலிப்புக்காகவே திருவாசக முற்றோதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு நினைச்சுக்கணும். அதனால தான் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரமாதமா நம்ம ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ இது போகிற மாதிரி இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ட்ரெயினில் போகும் பார்த்தீங்களா, எப்படி போகும்? அது மாதிரி திருவாசகம் நமச்சிவாய வழிகள் ஆரம்பித்து அப்படியே திருவண்ட பகுதி, கீர்த்தி திருவள்ளுவர், போட்டி திருவள்ளுவர், மெதுவாக போயிட்டு கிடக்கு. ஒரு 12 மணிக்கு எங்கள் அப்பளம் பிடிக்கிற வாசனை வரும். மாப்பா மத்தாலாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அப்பளம் முடிய பிரிச்சு வைக்கலாம் நமக்கு கடைசி. அப்போ சாம்பார், வெத்தப்பொழுப்பு, ரசம், பொரியல் எல்லாம் முடிஞ்சிச்சு. சோறை கவுத்திட்டான். சோறு வடிச்சு கவுத்தி கிடக்கு, நிமித்தி போட வேண்டியதான். அப்பளம் பொறிக்கிற வாசனை ஆரம்பிச்ச உடனே வந்தே பாரத் மாதிரி கிளம்பும் பாருங்க திருவாசகம். 25 வரையும் வடக்கு 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 வடக்கு. அதுக்கப்புறம் போகும் பாருங்க வந்தே பாரத்துல பிச்சை வாங்கணும் பாருங்க. 26லேருந்து 51 ஒரு நேரத்தில் முடிச்சிடும். 26ல் ஆரம்பிச்சு 51, அதுவும் முத்தி நெறி அறியாத இருக்கு பாருங்க. நடந்துகிட்டே தான் படிக்கும், இலையை பார்த்துக்கிட்டே தான் படிக்கும். ஒரு குரூப் எந்திரிச்சிடும் அந்த நேரத்தில். இவனுக்கு பத்தட்டம் அப்படியே உடம்பெல்லாம் நடுஞ்சிடும், முக்தி அடைஞ்சிருவோம்னு பயமா இருக்கும். ஏன்னா அந்த இலையை போட்டு பரிமாற ஆரம்பிச்சிருவாங்களா, புத்தி பூரா முக்தியில போவாரு. நான் சொல்லலை, 3வது வரி அதான் சொல்றேன். வாழ்க்கைக்கே இறை தேடி அலமந்துன்றான். அலமந்து சொல்ல பாருங்க. அங்க இலை போட்டுட்டாங்களே அப்படின்னு இவனுக்கு முக்தி நெறி அறியாத அப்படின்னு. முக்தி நெறி அறியாத அது நமச்சே வழங்கன்னு சொல்லலாம். உனக்கு இந்த பாட்டு இந்த ராகத்தில் சொல்லணும் பாருங்களேன். உலகத்தில் அத்தனை முற்றோதல் செய்யறவங்க இந்த பாட்டு இந்த ராகத்தில் மட்டும் தான் பாடுவாங்க. ஏன்னா இதுதான் வேகமாக பாடி முடிக்க. நீங்க கொல்லிப்பண்ணில் பாடி பாருங்க, இல்லை வந்து இந்தளத்தில் பாடி பாருங்க, வேகமாக வராது. அப்போ அதுக்குன்னு ஒரு விட்டு வச்சுக்கலாம் பாருங்க. நானும் திருவாசகத்தை எத்தனையோ முற்றோதல்கள் கேட்டிருக்கேங்க. 50 பகுதி ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு மாதிரி பாடுறாங்க. ஆனா இதை மட்டும் முக்தி நெறி அறியாத பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி எதையாண்ட படாத பாடுபடுவாங்க. அந்த 10 பாட்டு செம்மை நலம் வரத்துக்குள்ள எனக்கு பயமா இருக்கும். சோத்துக்கு முத்தி எடுக்கிறவங்க இப்படி ஆயிட்டானே, கவலைப்படாதா, உனக்கு நச்சில் கண்ட முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம சமாதானம். இதைத்தான்
இந்த பாட்டில் அழகா சொன்னார், ஆக்கைக்கே இறை தேடி அலர்ந்து காக்கைக்கு இறையாது. என்ன அருமையான வாக்கு. 21 முற்றோதல் அன்னைக்கு சாமியை வச்சு இப்படி ரெண்டா பார்க்கலாம் வச்சாரு பாருங்க. அடுத்தது குறிகளும் அடையாளம் கோயிலும். சிவபெருமான குறியீடு, சிவலிங்கம் என்பது குறியீடு. காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நீள்நாகம் அணிந்தார்க்கும் நிகழ் குறியாம் சிவலிங்கம். எதுல வருது? பெரிய பானத்தில் வருது. சிவலிங்கம் என்பது என்னது? சிவத்தினுடைய ஒரு குறியீடு, அடையாளம். திருநீர், ருத்ராட்சம் இதெல்லாம் அடையாளம். குறிகளும் அடையாளம். அப்புறம் என்னது? கோயிலும் நெறிகளும், சைவ நெறிகள். அவர் நின்றதோர் நேர்மை. சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார், நேர்மை. அரிய 1000 ஆரணம் ஓதிலும் இவ்வளோ தீ சொன்னாலும் பொறியிலீர் மனம் என்போல் புகாதது. இந்த புத்தி இல்லாத பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறார். அடுத்து சொன்னார், இந்த வாய் மையத்துக்கு இல்லடா, வாழ்த்த வாயும் தான். திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், இது வாழ்த்துறதுக்கு இருக்கிறான்னு சொல்றார். வாழ்த்த வாயும் நினைக்க மடல் என்றும் தாழ்த்த சென்னியும். அவனை வணங்குறதுக்கு தான் சென்னி. தந்த தலைவனை சூழ்த்த மாமலர். எங்கேயோ எவனோ ஒருத்தன் இங்கிலாந்து மேட்சில் ஜெயிச்சுட்டான்னு இங்கே கடந்து குதிக்கிறான். அவன் 6 அடிச்சா குதிக்கிறான், 4 அடிச்சா குதிக்கிறான். நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல வாழ்க்கை, நல்ல அருமையான எல்லா நல்லதையும் கொடுத்த பெருமானுக்கு என்னைக்காவது நீ குதிச்சிருக்கியா? டிவியில் பார்த்துட்டு அந்த குத்து குதிக்கிறான். என்ன பண்றது? அவன் ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் சொல்றார், வாழ்த்த வாயும் நினைக்க மடங்கும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலம். இவ்வளவு நாள் உருட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்வது போல நம்மை சொல்றார். அடுத்து சொன்னார், எழுது பாவை நல்லார்த்தரம் விட்டு நான் பொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு. ஆணா இருந்தனால பெண் என்னமோ, பெண்ணா இருந்தா ஆண் என்போம். அதிலேயே மூழ்கி போயிடாத, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திருப்பி வா. அதுதான் நமக்கு இதில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம்னு வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் இல்லறத்துறவு, வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசம் கடைசி. அப்போ கிரகஸ்தலத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையை நல்லா அனுபவி. அதுக்கப்புறம் 50 வயசு தாண்டிட்டியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? வானப்பிரஸ்தம், இல்லறத்துறவு, அதுக்கப்புறம் சன்னியாசம், ஒரு துறவி போல வாழ ஆரம்பிச்சது. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர. எழுது பாவை நல்லார்த்தரம் விட்டு, அந்த பெண் ஆசையிலிருந்து விடுபட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு, எனக்கு புத்தி என்ன திருப்பி திருப்பி அங்கேயே போகுது. அது எப்படின்னா, உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு. இந்த வயலை உழுறாங்க பார்த்தீங்களா, ஒரே இடத்துல உழுதுட்டு இருந்தால் அந்த இடம் பள்ளமாயிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிற இது பண்படாது. அப்போ அந்த கொழுகும்பை தூக்கி பக்கத்தில் போட்டால் தான் என்ன பண்ணுவோம்? மாறும். நான் என்ன பண்ணுறேன்? உழுத சால் வழியே உழுவான்ற மாதிரி திருப்பி திருப்பி அந்த நினப்புக்குள்ளேயே நான் போயிடுறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்படின்னு அப்படின்னு சொன்னார். சும்மா பூஜை 3 மணி நேரம் பண்ண, 4 மணி நேரம் பண்ணேன்னு சொல்லாதரா. நீ பண்ணுற பூஜையாது, மனசில் இருக்கும் சாமி. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே பொக்கு நிற்கும் பொன்னார் சொல்லி. எவன் நினைக்கிறானோ அவன் மனசுல வந்து நிற்பார். பொக்கம் மிக்கவர்னா போலியா பூஜை பண்ணுறான் இல்லையா, அவனை பார்த்து சிவலிங்கத்தை விட்டு வெளியில இருந்து சிரிப்பானா சாமி. நக்கு நிற்பார், சிரிச்சுட்டு நிற்பான். அவர் தம்மை நாடி இந்த பையெல்லாம் பூஜை பண்ற அளவுக்கு நான் எப்படி ஆயிட்டம் பத்தியா அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரான்? வெட்கப்பட்டு சிவலிங்கத்தை விட்டு வெளியில விடுவாங்க. நக்கு நிற்பர் அவர் தம்மை நாடியே. சரி, சாமி எங்கடா இருக்கான்? பதில் சொன்னார் அப்பர், விறகில் தீயினன். விறகுல தீ இருக்கு, யாருக்கா தெரியுமா? அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது விறகுல இருக்கிற தீ வெளிப்படும். அது மாதிரி இறைவன் வெளிப்படுவான், உன் மனசுக்குள்ளதான் இருக்கிறான். பாலில் படு நெய் போல். பால் இருக்கு, அதுல என்ன இருக்குது? நெய் இருக்கிறது. நீங்க பாருங்க, பால் 1 நாள்ல கெட்டு போயிடும், தயிர் 2 நாள்ல பிடிச்சு போயிடும், அடுத்து வெண்ணெய் 1 வாரத்துல பிடிச்சு போயிடும். ஆனா அதை காய்ச்சி நெய்யாக்கி வச்சுக்கிட்டோம்னா நாள் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கெடுகின்ற பாலில் தான் கெடாத நெய் இருக்கும் போல இந்த கெடுகின்ற உடலில் தான் கெடாத பெருமான் இருக்கிறான். அதனால தான் இந்த உடம்புக்கு, அழிகிற உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சிருக்கோம். மெய் அழிகிற உடம்புக்கு பொய்யின்ல பேர் வச்சிருக்கோம். ஏன் மெய்யின்னு வச்சாங்க? மெய்ப்பொருள் தங்குகிறது இந்த உடம்புல, அதனால இதுக்கு என்ன பேரு? மெய்யின்னு. அதுதான் சொன்னார், மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அவனை எப்படா எடுக்கிறது? பால்ல இருந்து எப்படா அவனை எடுக்கிறதுனா, பாலை பக்குவப்படுத்து தயிரா மாறும், தயிரை பக்குவப்படுத்து மோரா மாறும், மோரை பக்குவப்படுத்து வெண்ணெய் திரளும், வெண்ணெயை பக்குவப்படுத்து நெய்யா மாறும் அப்படின்னு அழகா அவனை உணர்வு கயிற்றினால் அவனுக்கு நமக்கும் பக்திங்கிற ஒரு உறவை ஏற்படுத்தி, நான் உனக்கு அடியவன் என்ற உறவை ஏற்படுத்தி பக்திங்கிற கையில போட்டு மெதுவா கடைஞ்சினா மெல்ல எழுந்து அரியன்ற பேரா வரணும். மெதுவா பூஜை பண்ணும்போது வேக வேகமா பண்ணக்கூடாது. இது சுற்றி வரும்போது வேக வேகமாக சுற்றி வரல, நேரம் கொஞ்சமாக இருக்கு, ஆனால் 108 சுற்றணுன்ட்டு 108 போய் படுத்துக்கிறேன். உனக்கு ஏன் அந்த வேலை? நேரம் இருக்கா? 3 சுற்று தான் நேரம் இருக்கா? 3 சுற்று தான் பொறுமையா
108 படம் சுற்றி டக்குன்னு அபிஷேகம் காலை வச்சு படான்னு கீழே கொடுத்து 108 ஒய் 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 ஒய்னு போயிட்டு இருக்கான். பக்கத்தில் பேச வா எனக்கு நல்லபடியாக வந்துருக்கோங்க. ஏன்டா நல்லபடியாக நடந்தா ஏன்டா 108 நீங்க எதுக்கு உனக்கு இந்த அவசரம்? வேகம் கெடுத்தாண்ட வேந்தடிகளுக்கு அப்படின்னு கேட்டு அதுவே வேகம் கெடுத்தாண்டன்னு சொல்லுங்க. வேகம் கெடுத்தாண்டங்கிறது வேகமா முடியும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தடிகளுக்கு பிச்சை அடிச்சிடலாம் பூவை. எதுக்கு இந்த வேகம் உனக்கு? ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு பொறுமையா செய்ய பூஜையை. புண்ணியம் செய்வாருக்கு பூக்கள் உண்டு கூட சொல்ல. பூ உண்டு நீர் உண்டு. ஒரு பூவை எடுத்து பூஜை பண்ணு போதும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி போதும். தீபம் கூட காட்ட வேணாம். 2 in 1 ஒரு ஊதுபத்தி ஏற்றி அணையத்துக்குள்ள தீபத்தை காமிச்சுட்டு அணைச்சிட்டு தூபத்தை காட்டு. எவ்வளவு சொல்லிட்டாரு. சலம் பூ போட்டு தூபம் மறந்துடுறீங்க. ஏன்? ஊதுபத்தி ஏற்றும் போதே என்னன்னா ஏற்றிட்டு அதை ஜோதியா அதையே காட்டியது அணைச்சிட்டு அதையே தீபம் தூபமா காமிச்சு வச்சுட்டு பரசாமி எனக்கு எவ்வளவுதான் நேரம் சொல்லிட்டு வா. ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். குருஞான சம்பந்தர் சொன்னாங்க. பரபரக்கண்டு ஆராய் மனமே சொன்னார் இல்லையா? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். பரபரப்பு வழிபாட்டில் இருக்கும். வழிபாடுங்கிறதே உங்களுடைய பரபரப்பான நிலை பெறுமாறு எழுதி நெஞ்சே நீ வா. பரபரப்பு இல்லாத நெஞ்சம் வேணுமா நீ வா அப்படின்னு சொல்லி பொறுமையா செய்யறதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. புலர்வதன் முன் விடியல் காலம்புற நேரத்தில் எந்திரி பரபரப்பு குறைஞ்சிடும். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8:30 கிளம்புனா பரபரப்பு வராம என்ன வரும்? நீ விடிய கிளம்புற எந்திரினார். புலர்வதன் முன் அழகிட்டு வெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புனைந்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செயசெய்ய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றே அலராறில்லை. இப்படி பண்ணினா உனக்கு பரபரப்பு குறையும். 8 மணிக்கு எந்திரிச்சு வாசி தெளிச்சுன்னா பரபரப்பு மூஞ்சில் எதிரில் நல்லா டிப்டாப்பாக போயிட்டு இருக்க மேலே தான் தண்ணி தெளிச்சு சண்டை தான் வந்து சண்டை. நான் தெளிக்கும் போது தூக்க வந்தேன். ஏமா நான் போகும்போது தண்ணி தெளிச்சேன் அப்படின்னு சண்டை. காலங்கத்தில் எவனும் எந்திரிக்கணும். எந்திரிச்சு பொறுமையாக 4 பிரம்ம முகூர்த்தங்களில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு பாருங்க பரபரப்பே வராது. எவ்வளோ அழகாக சொன்னேன். காலையில் எந்திரி பரபரப்பு குறையும். சீக்கிரம் அதுக்கு நைட்டு சீக்கிரம் தூக்கணும். நைட்டு பூரா கொட்டப்புறம் அந்த மாதிரி வச்சு நோண்டிகிட்டே இருக்கணும். பல பேர் பார்த்தீங்கன்னா கண்ணே சிமிட்டுறது கண்ணை சிமிட்டுறதே கிடையாது. வச்சு நோண்டி இதையே பார்த்துட்டு 12-24 ஆயிடுச்சு. நான் இப்போ சொல்லலை நைட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்படி நம் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வீணடித்து கொடுக்குறோம். அதனால தான் பகல் நம்மளால் எதிர்க்க முடியல. அதுதான் நம்முடைய சுவாமிகள் அழகாக சொல்லியிருக்கிறார். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றுனா முருக பொறுமையாக அப்படி கடைஞ்சின்னா நீ தயிர் கடையிறவங்களுக்கு தான் தெரியும். பராறு போட்டு தயிர் பூரா வெளியில் போயிடும். பாத்திரத்தில் மத்தும் கயிறும் குண்டானு தான் இருக்கும். தயிர் பூரா வெளியில் இருக்கும். அப்புறம் வெண்ணெய் திறகுறது. வெண்ணெய் கடைஞ்சி பார்த்துருக்கீங்களா? கடையை தெரியுமா இங்கே எங்காச்சும்? அப்படி பொறுமையாக அப்படி கடையும் போது அப்படியே அழகாக அப்படியே வெளிர் மஞ்சள் நிறத்தில் அப்படியே திரண்டு முட்ட முடியாது வந்து அழகாக ஒன்று சேரும். அதை அப்படியே எடுத்து வழித்து அழகாக அந்த வாழை இலையில வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வழிச்சுக்கிட்டே வருவோம். அப்படி அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் திரண்டு தானாக வரும். அதுதான் முருக வாங்கி கடையன்னு. அந்த பொறுமை வேணும். சரியா? அப்படிப்பட்ட அருமையான அப்படி பண்ணால் முன் நிற்கும். இல்லை உள்ள இருக்கிறது எங்கே வந்து நிற்குமா? உள்ள இருக்கிற சுவாமி அப்படி முன்னாடி வந்து நிற்குண்டாங்க. சரியா? அருமையான பாட்டு.